எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு புத்தகத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா பனைச்சாலை புத்தகம். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பனை திருவிழாவில் நான் இந்த புத்தகம் வாங்கினேன். இந்த பனை திருவிழாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பனை திருவிழா பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இது காட்சன் சாம்வேல் அப்படிங்கிறவர் இவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த சாரை நான் அந்த பனை திருவிழாவில் பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்தார். அவர் வச்சுருந்த கேப் ஆகட்டும், போட்டிருந்த பேக்கு, அவர் வண்டியில் வந்தது, அவர் கையிலே பனை ஓலையை வச்சு நிறைய விஷயம் செஞ்சார். அதெல்லாம் ரொம்ப ஈர்க்கப்படுற விஷயமா இருந்தது. ஒரு பனை சார்ந்து பனை மேலே ஒரு காதல் இருக்கிறவங்களுக்கு, ஈர்ப்பு இருக்கிறவங்களுக்கு அவர் பண்ண வித்தியாசமான விஷயங்கள் ரொம்பவே ஈர்ப்பாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவரோட பேசணும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் அவ்வளோக்கா பேச முடியல. ஸோ பரவாயில்ல, பேசலாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு புக் ஸ்டால் இருந்தது. அங்கே பார்த்தா அவரோட புத்தகம் இருந்தது. ஸோ அவரே இப்படி வித்தியாசமாக இருக்காருன்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் நான் படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பனைச்சாலை புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதீத காதல், பனை மேலே மரியாதை, ஒரு 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 பண்பு, எல்லாமே ஒரு மாதிரி மரியாதை கலந்த விஷயம், பல விஷயம் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம், அதிகபட்சமான காதல். அந்த காதலை பனையை முன்னெடுக்கணும், பனை சார்ந்த வாழ்வை ஒழுங்காக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பனையை அழிவுலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு நிறையாவே இருக்குது. அதுக்கு அவரோட முயற்சி தான் இந்த பனைச்சாலை. என்ன பண்ணியிருக்காரு அவருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்ராவலில் அவர் என்ன வித்தியாசமாக பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மேப்பே எப்படி இருந்ததுன்னா, எந்தெந்த ஊரில் பனை அதிகமாக இருக்கும், பனை சார்ந்த மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த ரூட் செலக்ட் பண்ணி வந்தார். அப்போ பனை சார்ந்த விஷயங்கள், ஒரு ஆந்திராவில் எப்படி பனையை பார்க்குறாங்க, அங்கே எத்தனை பனை தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஊர்லேயும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்தார். அப்போ அவருக்கு எல்லா ஊர்லேயும் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. அவருக்கு அந்த ட்ராவலில் ஏற்பட்ட துன்பங்கள், அவர் அந்த ட்ராவல் பற்றி மட்டும் பேசாமல் அவருக்கு சின்ன வயசுலேருந்து பனையை ஏன் ரொம்ப பிடிக்குங்கிற சில விஷயங்கள், பனை நமக்கு எவ்வளோ செய்யுது, பனை எவ்வளோ ஒரு அன்புக்குரிய மரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அவருக்கு உதவி செஞ்ச மனுஷங்க, நண்பர்கள், அவரோட ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மேனாக, 2 குழந்தைங்களோட அப்பாவா, இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான டிசிஷன். எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும், மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும், பல விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ராவல் முடிச்சிருக்காரு. இது மூலயமா நிறையா பேருக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காரு, இன்க்ளூடிங் மீ. இந்த புத்தகத்தில் இவர் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு. அவர் பிறப்பில் கிறிஸ்டினாக இருந்தால் கூட அவர் ஹிந்து கோயில்களில் எந்தெந்த கோயில்களில் பனை மரம் தலைவிருட்சமாக இருக்குது, இதெல்லாம் பற்றி கூட ரொம்ப அழகாக பேசியிருப்பார். நமக்கு அப்படியே உணர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போயிடணுண்டா அந்த மாதிரி ஒரு ஆசையை கிளப்பும். அது மட்டும் இல்லை, எனக்கெலாம் கிட்டத்தட்ட நான் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போதே நான் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அவரோட எழுத்து வடிவம் ரொம்பவே நம்மளை அப்படியே உள்ளே கொண்டுட்டு போயிடுறாரு. சில புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே நமக்கு தோணும் இல்லையா, இந்த புத்தகம் முடிஞ்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. எனக்கு ரொம்பவே அவ்வளோ ஒரு நம்மளை இழுத்துட்டார். எனக்கு அவர் கூட நான் பேசினதில்லை, பழகினதில்லை. ஆனால் சாம்வேல் சார் ஒரு நல்ல மனுஷர் அப்படிங்கிறத என்னை சொல்ல வச்சுட்டார். அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துட்டாரு. ரொம்ப பழக்கப்பட்ட மனுஷன் அந்த மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஒரு மாதிரி எளிமையான முறையில் ஒரு எளிய வாழ்க்கையை ரொம்ப சுவைச்சு வாழ்றது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டாருன்னே நான் சொல்லுவேன். சின்ன விஷயம் அது கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு நாளையும் ரசிச்சு அந்த ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புக்கை நீங்கள்லாம் படிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.